பார்த்தீங்கன்னா நம்ம கால் ஆஃப் டியூட்டி தான் விளாட போகிறோம். நான் ஏற்கனவே கால் ஆஃப் டியூட்டி விளாட்றேன்னு சொன்னேன், ஆனால் விளாடவே இல்லை. ஃப்ரீ ஃபயரில் 3 சிஎஸ் மேட்ச் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே இது முடிஞ்சிட்டு ஒரு பிஆர் மேட்ச் போடலான்னு இருக்கேன். அங்கே போகலாம். இருங்க, வெயிட் ஆகிக்கிட்டு இருக்கேன். ஓகே, போந்துட்டோம். ஓகே, ஹைஜெட். இந்த மேப் நான் நிறைய தான் விளாண்டுருக்கேன் கைஸ், ஆனால் எனக்கு குறவாக தான் வரும். நிறைய மேட்ச் எல்லா மேட்சும் நான் நிறைய தடவை விளாண்டுருக்கேன். கால் ஆஃப் டியூட்டியும் நல்லா தான் இருக்கும், ஃப்ரீ ஃபயரும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் ஜிபி இருக்குல்ல, கிகாபைட்ஸ், அது கொஞ்சம் குறவு. இது கொஞ்சம் கூட, ஏன்னா டீட்டெயில்ஸ் பாருங்கள், செம்ம டீட்டெயில்ஸ், கன்னெல்லாம் செம்மையாக இருக்கும். அதனால தான் என் ஃபோன் இப்போ வெயிட்டிங் காமிக்குது. ஓகே கைஸ், நான் எப்போதும் போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அதுக்குன்னே நான் ஒரு வீடியோ செய்யலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே ஃபுல்லாக கமெண்ட்ரி தான். ஓகே கைஸ், இதோ அங்கிட்டு வரானுங்க. எப்போதுமே அங்கிட்டு தான் வருவானுங்க. நான் மேலே எப்பயும் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு போவேன், ஆனால் இப்போ எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். அந்த லோட் அவுட்டில் அப்புறம் நான் 20 எடுத்துகிட்டு உடனே நம்ம இது பண்ணிடலாம். ஓகே கைஸ், போகிறோம். அங்கிட்ட தான் எனிமி வருவானுங்க. அதுவும் ஐயோ போட்டானுங்க. நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி விளாண்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். போன இதுலேயும் நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணல, நான் பார்த்தேன். வீடியோ பார்க்குறீங்க, கமெண்ட்டு, லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. இதோ வரானுங்க. போட்டோம். நிறைய பேர் இந்த மாதிரி தான் நான் ஓசி கில் எடுப்பேன். ஓசி கில் என்னன்னா அவனுங்க 80 கொடுப்பானுங்க, நம்ம 20 கொடுத்து கில் எடுத்துகிட்டு போயிடுது. அதான் ஓசி கில். நான் அதை நிறைய அடிப்பேன் கைஸ். எழுத்து ஐயோ கைஸ், எழுத்து எடுக்கிறதுக்குள்ளே போட்டானுங்க நம்மளை. இது இப்படி போட்டிருக்கான் போல், நம்ம டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு இந்த கன்னும் பக்கத்தில் உள்ள கன்னும் தான் கைஸ் நான் எடுத்தேன், ஆனால் அந்த பக்கத்தில் உள்ள கன்று எனக்கு சுடவே தெரில. இங்கிட்ட பூந்துடலாம், என் கூட பூந்துடலாம். அங்கிட்ட ஒரு பாம்பு போட்டுடலாம். இப்போ போட்டுட்டோம், ஃபயர் பாம். இங்கேருந்து அவனை போட்டுடலாம் கேஸ். சாவடா நெருப்பில் போக மாட்டான் கேஸ். போயிட்டான் கேஸ். மேஜர் அசிஸ்ட்டு எதுக்குன்னே தெரில. ஓகே கேஸ், இது இந்த கன்று எடுத்துக்கலாம். ஓகே, இதோ ஐயோ வரப்பெல்லாம் போடுறானுங்க கேஸ். அங்கே கரெக்டாக நின்று போடுறானுங்க போல். ஒரே மாதிரி தான் மதியம் போட்டானுங்க. இதோ இவன் இருக்கான், போடுறான் போட்டாங்க நம்மளையே. நான் ரொம்ப நூபாக இருக்கேன் இந்த கேமில். நான் இதுலேயே ஒத்துக்கிறேன், இதில் நான் நூபு தான். ஃப்ரீ ஃபயரில் தான் நான் கொஞ்சம் ப்ரோ பிளேயரு. இதில் எனக்கு சரியாக விளாட வருது, ஏன்னா இதில் நிறைய பட்டன் இருக்குது. நான் அப்படி தான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு விளாட தெரியாது. உண்மையான காரணம்னா எனக்கே தெரியாது. இது போட்டோங்க. ஒரு வேளை என் ஒய்ஃபை தான் பிரச்சனையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் லேட்டாக வருதுல்ல. அங்கே பாருங்கள், குவாலிட்டி மீடியம்னு கேட்டது. ஹை குவாலிட்டியாக இருந்தால் நான் நல்லா விளாடுவணும் என்னமோ. ஓகே கேஸ், வாங்க போகலாம். ஓகே, புது இது வந்திருக்கும். இந்த மேட்ச் நம்ம தான் ஜெயிப்போம்னு நான் நினைக்கிறேன். நான் போட்ட எல்லா மேட்ச்லேயும் நான் ஜெயிச்சிருக்கேன். ஃப்ரீ ஃபயர்லேயும் ஜெயிச்சிருக்கேன், இதுலேயும் ஜெயிச்சிருக்கேன். நான் தூக்குற மேட்ச் எதுவுமே போடல, ஏன்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதுதான். ஓகே கேஸ், போகிறோம். ஓகே, இதோ அவனை போட போகிறோம். வரான். நான் வேறு கன் எடுத்துகிட்டேன். நான் சொன்ன மாதிரி இதில் நல்லா சுடுது. ஓகே கேஸ், அப்போ நீங்கள் கேட்பீங்க நான் பிஆரில் நான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பேன். நான் இல்லை, அதில் நான் இன்னும் டைம் இதில் நிறையா போடுறதுனால அது சரியா எனது வீணாகாது. அதனால நான் அதில் தோத்தாலும் நான் நிறையா கில் எடுத்து எனக்கு நிறையா கான்டாக்ட் கிடைக்கும், அதை நம்ம போடலாம். அப்படி சிஎஸில் நான் தோத்துக்கிட்டே இருந்தேன்னா, சிஎஸ் கொஞ்சம் நேரம் தான், அந்த கொஞ்சம் நேரத்தையும் நான் உங்களோட வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, அதான் அந்த மாதிரிலாம் நான் போடுறதில்ல. பிஆரில் வேணால் கொஞ்சம் தோற்று போடலாம், ஆனால் நான் பிஆரில் ஜெயிச்சு தான் போடுவேன் கைஸ், பயப்படாதீங்க. தோற்றுக்கிட்டே இருக்க மாட்டேன் எப்போதும். நான் போட்டானுங்க இதில், நான் இதில் லேட்டு கைஸ். நீங்கள் என்ன லெவல்னு தெரில. இப்போதைக்கு நம்ம ஒரு 10 கில்லு எடுத்துருப்போம்னு நான் நினைக்கிறேன். அங்கே போகலாம். ஒருத்தவன் தான். ஐயோ கைஸ், இதை எடுத்து போடுறதுக்குள்ளே போட்டானுங்க. இப்போ எடுத்து போடுறாங்க. வரானுங்க, இங்கே தான் வரானுங்க. போடு, வெடிச்சு செத்துட்டாங்க கைஸ். செம்ம. ஐயோ, நெருப்பு எடுத்துட்டேன் தெரியாமல். ஒருத்தனாச்சும் கொல்லணும். ஓகே, 1 2 3 அவனோட மாட்டுங்கடா. இதோ வராங்க சூடுறான். ஹெட்ஷாட்டு போட்டான். கைஸ், ஜெயிச்சிட்டேன் கைஸ். அதுக்குள்ளே அவனும் 36. நல்ல வேலை. இவனை ஸ்கிப் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு போயிடலாம். சரி கைஸ், நான் சொன்ன மாதிரி கால் ஆஃப் டியூட்டி போட்டேன். அடுத்தது பிஆர் தான் போட போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஹெட்செட் கேம் விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியதான். வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கண்டிப்பாக கமெண்ட் பார்த்துட்டு லைக் போட்டுட்டு அதுக்கு ரிப்ளைலாம் பண்ணுவேன்.
நீங்கள் அதுக்கு ஒரு கமெண்ட்டு போட்டுருங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை பாய்.